வணக்கம். இப்போ நான் பேச போகிறது வந்து டிவிக்கு விஜய் பற்றி. அவர் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டாரு. அவர்கிட்ட பணம் கிடையாது. நிறைய பணம் பார்த்தவர், நல்லா சம்பாரித்தவர். அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வரார் அப்படின்னா அதை வந்து யோசிக்கணும் மக்கள் வந்து. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தது கிடையாது. அவர் என்ன செய்தார், மக்களுக்கு அநீதி செய்தார், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் வந்த கட்சியில் வந்து எவ்வளவோ அநியாயங்கள் நடந்திருக்கு, அக்கிரமங்களை பண்ணியிருக்காங்க. நாட்டை வந்து போதை வழியிலே கொண்டு போய்க்கிருக்காங்க. போதையால் இப்போ என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஜய் அவர்களை பற்றி அவனும் எடுத்துக்கிட்டு ஆடுறானுங்க. அவர் வரட்டுமே, ஒரு தடவை வரட்டுமே, வந்து தான் பார்க்கட்டுமே. அதுக்கப்புறம் உங்கள் அவதூறுகளை பரப்புங்க, சொல்லுங்கள், அவர் செய்கிற அநீதியில் சொல்லுங்கள். வாரதுக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் ஆடுறீங்க? நீங்கள் ஆட ஆட அவதூறுகள் பறக்க அவர் இன்னும் உச்சத்தில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே அவர் பாராட்டக்கூடிய விஷயம். இவனுங்க எவ்வளோதெல்லாம் அவதூறு பரப்பி எப்படியெல்லாம் அந்த ஆளை அடிக்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் உச்சத்தில் போய்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் அவரை பாராட்டணும். இன்னும் எவ்வளவு தான் அவர் மேலே அவதூறு பரப்பினாலும் அந்த மனுஷன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, நீங்கள் என்ன தான் நீங்கள் என்னை வந்து அடித்தாலும் நான் வந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு அவர் ஒரே வழியில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் யாரை பற்றியாவது அவர் வந்து பேசுகிறாரா, அவதூறு பரப்புகிறாரா, என்னை இந்த மாதிரி பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்ட்டு அவர் வேலையை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த புத்தி வர மாட்டேங்குது, அறிவு இருக்க மாட்டேங்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். டிவிக்கு பற்றி பேசினாலே இவனுங்க தற்கூரின்னு சொல்லுவானுங்க. அது அந்த பேரை எங்கேயோ கண்டுபிடிச்சான்னு தெரியலை. தான் இருக்கிறது தற்கூரியாக இருக்குது, ஆனால் அடுத்தவங்களை சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுறது. சொந்த வாழ்க்கையை வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. சரியா? வழக்கு வந்து அவங்க கோர்ட்டில் போட்டிருக்காங்க, அவங்க தீர்ப்பு கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு ஆடுறீங்க தெரியலையே. அவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாரு. உங்கள் மக்களால் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன், அதனால் மக்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வரட்டுமே. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி பேசுவோம். அதுக்குள்ளே எடுத்து நீங்கள் எதுக்கு ஆடுறீங்க? இப்போ மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாடு வந்து போதையின் பாதையில் போய்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க போதை தான். போதையால் எத்தனை உயிர்கள் பறி போகுது பார்த்துருக்கீங்களா? யாருமே இதை கட்டுப்படுத்த முடியலன்னா அவர் வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு வராரு. ஒரு சில தற்குறிகள், நம்ம தற்குறிகள் தான் சொல்லணும். அந்த தற்குறியெல்லாம் ஒரு சில தற்குறிகள்னால் என்ன பேசுகிறோம்ன்ட்டு தெரியாமல் பேசுதுங்க. அவரை பற்றி பேசினா தான் இவங்களுக்கு வந்து வயிறு வளர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தெரியுது. வயிறு வளர்க்காலும் பரவாயில்ல, வயிறு வளர்க்க என்ன 1000 500 கொடுத்து பேசுகிறாங்க. 40 லட்சம் 50 லட்சம் ஒரு வீடியோ வாங்கிட்டு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் எதுக்கு நீங்கள்லாம் பிழைக்கிறீங்க? ஊடகம் என்பது என்ன? ஊடகம் என்பது உண்மையை சொல்லணும். சும்மா காசுக்காக வாயை வைக்கக்கூடாது. வாடகை வாய்களை கொண்டு வந்து அவரை வந்து எப்படியெல்லாம் அடிக்கணுமோ அப்படியெல்லாம் திருப்பி அடிக்கிறீங்க. மீட்டிங் போகிற இடத்துல குழியை தோண்டி போடுறீங்க. குழியை தோண்டி அந்த இப்போ நடக்க இருந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியாச்சு. அந்த மீட்டிங் போடுற அன்றைக்கி தான் நீங்கள் குழி தோண்டி அங்கே வேலை பார்க்கணுமா? இன்னும் நீங்கள் என்னென்னலாம் அவரை சுற்றி அடித்தாலும் அவர் வந்து உச்சத்தில் போய்கிட்டு இருப்பார். தமிழ்நாட்டில் சரித்திரத்தை படைக்க போகிறாரு கண்டிப்பாக.